பிரம்மா தமிழ்நாட்டில் மாநில அரசுன்னு வச்சு ஒரு அப்படியே என்னன்னாலும் பண்ணு ஏதுனாலும் பண்ணு எனக்கு ஓட்டு முத்திரை வேணும்னு அப்படியே குடும்பத்தில் உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து 2 காலை கையை தோளில் தூக்கி போட்டு ஓட்டு முத்திரை வாங்குறவன் பூரா இந்த சோழியில் அலைதான். அப்போ அரசு வேலை பார்க்குறவன் பூரா அப்பாவி மக்களை ஏழை எளிய மக்களை பாடாப்படுத்துதான், பிடுங்குதான், சொத்தை பிடுங்குதான், அடிக்கான், கொள்ளுதான். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொண்டு வந்து அந்த பேகளை பூரா ஆணும் பெண்ணு 10%, 90% ஆணை பாழாக்குதான். எப்படி ஏழை எளிய மக்கள் ஒரு காவாசி கிடக்கிறத என்ன பாடுபடுத்தி நசுக்குதான். அப்போ 7 செம்மமாக எப்படி நசுக்கியிருப்பான் அந்த அரசியல்வாதி முட்டாப்பே. இந்த செம்மத்தில் பூதத்துக்கு இறையாக போயிடுவான். பூதம் உட்கார வைக்க போகிறாரா? பதவியில் உட்கார வைக்க போகிறார். சரியா? பதவியில் உட்கார வைக்க போகிறார். நீ கார் வண்டியை தூக்கிட்டு போடா பார்ப்போம். எலே பொளுத்தி தூக்கிட்டு போடா பார்ப்போம். கார் வண்டியில் போவே இல்லை. எந்த அரசியல்வாதி தமிழ்நாட்டுக்குள்ளே டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் குடல் போச்சு, மூளை போச்சு, வயிறு போச்சு, கால் போச்சுன்னு அந்த காணொலியில் விடுவான். வருண்டா ஓட்டா பேல கணக்கு போடுறாரு. உட்காந்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீதிமன்றத்தை இன்னும் அப்படியே அணைச்சி ஓட்டி நக்கிடலாம்னு நினைக்கா? இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை நீதிமன்றத்தில் அரசியல்வாதி கணக்கை உள்ளே ஏற்றி வச்சுருக்காரு. கவர்மெண்ட் வேலாக்குறோன்னு ஏற்றி வச்சுருக்காரு. பாவி அப்பாவி பேலை போய் அடித்து அவனுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ கொடுத்து அந்த அவனுடைய உயிர் தடத்தில் மிளகாப்பொடி ஊற்றி தண்ணி இல்லாமல் ஊற்றி அடித்தானா அப்போ அவனுக்கு எவ்வளவு அவனுக்கு நெஞ்சு கொழுப்பு இருக்கும். ஆண்டா பாய் பேயடா, பாவத்தை செய்யாதேடா, அநியாயப்பட்டவனை அடுறா. அதை பற்றி ஒன்றுமே இல்லைடா. 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்காம பார்த்தியா, அவனை அடி. பஞ்சாயத்து போர்ட்டில் தலைவராக இருக்கான் பாரு, அவன் அடி. எம்எல்ஏ அடி, எம்பி அடி, மந்திரி அடி, முதலமைச்சரை கூட அடி. அதை பற்றி ஒன்றுமே இல்லை. அவன் 1008 தப்பு செஞ்சு வச்சுருக்கான், 1008 பாவத்தை செஞ்சு வச்சுருக்கான். அவனை அடிக்க உன்னால் முடியா? காவல்துறை அதிகாரி அடிக்க முடியாப்பா? என்ன காரணம்? என்னமோ கவர்மெண்ட் இவன் தான் என்னமோ வச்ச மாதிரி கவர்மெண்ட் டெல்லி டு தமிழ்நாடு உலக நாடு என்னமோ கவர்மெண்ட் இவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். 12 ஜோதிலிங்கம் தெரியுமா இல்லையாப்பா? தமிழ்நாட்டில் உள்ள காவல்துறை அதிகாரி 12 ஜோதிலிங்கம் என்னென்னு தெரியுமா? அதில் விவரம் தெரியுமா? 1% கூட உனக்கு தெரியாது. 12 ஜோதிலிங்கத்தில் பக்காவாக எல்லா கணக்கு வச்சுருக்காரு. துவச்சி தொங்க விட்டுருவார். இவன் அரசியல்வாதி இந்த 12 ஜோதிலிங்கம் சொல்லவே மாட்டான். கடவுளோட சொத்து, கடவுளோட பூமி சொல்லவே மாட்டான். எப்படி சொல்லுவான்? அழிக்க வந்த பாய்ப்பே எங்களையும் மாற்றி விஷ்ணு பிரமாவை மாற்றி தூக்கி வச்சு அநியாயப்படுத்தணும், அகம்பாதப்படுத்தணும் ஓடுதான். 2 குண்டை கசைக்கு விட்டுருவார். எல்லா அப்பாவி மக்கள் பூரா சீரழியை விட்டுட்டான் இந்த கவர்மெண்ட்டு. டெல்லியில் அதுக்கு மேலே தமிழ்நாட்டில் 100க்கு 100 பூரா. அது பிறகு என்ன செய்ய? விவசாயம் வச்சுருக்கா, சாப்பிடுறத பிடிச்சி அது இந்த பேப்பரை விட்டுட்டான். வேறு விற்றுட்டு போக வேண்டியதான். விற்றுட்டு போய் அந்த பில்டிங்காகவும் போடுதான். இது எவ்வளோ பெரிய கணக்கு போகுது தெரியுமா? புரிஞ்சிக்கப்பா. எலுமிச்சம்பழம் கனி எல்லா நீதிமன்றத்திலையும் சுற்றிட்டார். இப்போ நீதிமன்ற கோர்ட்டு இவர் கையில் இருக்குது, கடவுளுடைய கையில் இருக்குது. கனியை சுற்றிட்டார். இப்போ நீதிமன்றம் எப்படி அலற விடுதாருன்னு பார். முக்கால் சத்தியம். அந்த கோட்டைக்குள்ளே மந்திரத்துக்குள்ளே தான் நீங்கள் நிற்கிய. வழக்கறிஞர்கள் எல்லாம் அக்குசு எல்லாம் வெளியில் வரானா எல்லாரும் அந்த நீதிமன்ற கோர்ட்டுக்குள்ளே தான் நிற்பான். தப்பு செஞ்ச செகண்டில் அவன் எங்கே எப்படி ஆகிறான் என்ன போகிறான். இனிமேத்தான் தண்டனை. இனிமேல் ரத்தம் மூளை குடலை ரோட்டில் செதற விட்டுருவார். முக்கால்